அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் ஆத்தூர் லோகநாதன். எனது ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி, எனது மானசீக ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த காணொளி மூலம் உங்களை காண பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஜோதிடத்தில் நிறைய யோகங்களையும் நிறைய ஜோதிட நுணுக்கங்கள் ரகசியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒரு ஜாதகருக்கு எம்மாதிரியான நோய், உடல் உபாதை, உடலில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுவது போன்றதை காண எவ்வாறு காண்பது, அதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நமது யூடியூப் சேனல் லோகன் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய ரகசியங்கள், விஷயங்களை இந்த ஆடியோ வீடியோவின் மூலமாக தர இருக்கின்றோம். நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகருக்கு இம்மாதிரியான நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, இவர் உடலில் உள்ள இந்த உறுப்புகள் பாதிக்க இருக்கிறது என்பதை கூறுகின்றோம். எவ்வாறு இதுபோல் கணிதம் செய்து கூறுகிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நம் மனிதராக பிறக்கும் பொழுதே அனைத்து சுகபோகங்களும் மற்றும் பிரச்சனைகளையும் சந்திக்க இருக்கின்றோம். அதேபோல் நோய் அற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றும் செல்வமுள்ள வாழ்க்கைக்கு ஒப்பானது என்று கூற கேட்டிருக்கின்றோம். அதுபோல் நம் ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு வகையான நோய் அல்லது உறுப்புகள் பிரச்சனை வருகிறது. அது எது போல பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எச்சரிக்கையாக இருந்து தலைக்கு வந்தது தலைப்பாகோட சென்றது போல நாம் அறிந்து கொள்ளலாம், நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் பிரச்சனைகளை என்பதுதான் அனைவரும் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலில் ஒரு ஜாதகத்தில் நோய் காண்பது எவ்வாறு? நோய் என்றாலே லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டது. ஒருவருக்கு நோய் வருகிறது என்றால் லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி நோயை கொடுக்கின்றார். எப்பொழுது கொடுக்கின்றார்? அவருடைய தசா புத்தி காலத்தில், தசா புத்தி அந்தர காலங்களில் நோயை கொடுக்கின்றார். சரி, அவருடைய தசா புத்தி காலங்களில் நோயை கொடுக்கின்றார் அல்லது உடலில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. இது நாம் பார்த்தவுடன் எந்த தசா புத்தி அந்தரம் நடக்கின்றது என்று அனைவருக்கும் இப்பொழுது டெக்னாலஜி அடிப்படையில் ஈஸியாக தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த 6ஆம் அதிபதி தசாபுத்தி அந்தர காலத்தில் எம்மாதிரியான நோயை தருவார், எம்மாதிரியான உறுப்புகளை நமக்கு பாதிக்க செய்வார் என்று ஒரு ஜோதிடர் மூலியமாக நாம் அறிந்து கொள்வது சிறப்பு. எவ்வாறு இந்த உறுப்புகளை ஜோதிடர் கண்டுபிடிக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்பொழுது கூற இருக்கின்றேன். இப்பொழுது அந்த 12 ராசி கட்டங்கள் இருப்பது, அந்த 12 ராசி கட்டங்களையும் ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் 3ஆக பிரித்து 12 ராசி கட்டத்தையும் 36 கூறுகளாக்கி அந்த 36 சம பங்குள்ள பாகத்தை 36 திரேகானம் என்று அழைக்கிறார்கள். அதாவது
இப்பொழுது மேஷ லக்கணம் என்று வைத்துக்கொள்வோம். மேஷ வீட்டில் 30 பாகை உள்ளது. அதில் முதல் 10 பாகை 1வது திரைகாணம், 2வது 10 பாகை 2வது திரைகாணம், 3வது 10 பாகை 3வது திரைகாணம். இதேபோல் ரிஷபத்தில் உள்ள முதல் 10 4வது திரைகாணம், ரிஷபத்தில் உள்ள 2வது 10 பாகை 5வது திரைகாணம், ரிஷபத்தில் உள்ள 3வது 10 பாகை 6வது திரைகாணம். இப்படியே மீனம் வரை மொத்தம் 36 திரைகாணங்கள் வரும். இந்த 36 திரைகாணத்தை வைத்துதான் நம் உடலில் உள்ள உறுப்புகளில் பாதிப்படைவதை காண்கின்றோம். அதாவது இந்த 36 திரைகாணத்திற்கும் நம் உடலில் ஒவ்வொரு உறுப்பை சம்பந்தப்படுத்துகிறார்கள். அதாவது முதல் திரைகாணத்தில், அதாவது முதல் லக்கணத்தில் உள்ள முதல் 10 டிகிரி நமது தலை, 2வது 10 டிகிரி நமது கழுத்து, 3வது 10 டிகிரி நமது அடிவயிறு. இவ்வாறாக நமது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள் உறுப்புகள் வரை 36 திரைகாணத்தில் பிரித்து வைத்துள்ளார்கள். இவ்வளோதாங்க சார். அந்த 6ஆம் அதிபதி இந்த 36 திரைகாணத்தில் எத்தனையாவது திரைகாணத்தில் 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கின்றாரோ அந்த திரைகாணத்தில் உள்ள உறுப்புகள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை தருகிறது. அந்த சம்பந்தமான நோய் தொந்தரவு ஏற்படுகின்றது. இதெல்லாம் எப்பொழுது நடக்கிறது என்றால் 6ஆம் அதிபதியுடைய திசாபுத்தி காலத்தில் நடக்கின்றது. சரி, இப்போ 36 திரைகாணத்தில் ஏதாவது ஒரு திரைகாணத்தில் தான் 6ஆம் அதிபதி அமர்வார். அப்போ அந்த ஒரு உறுப்பும் பாதிக்கப்படலை, என்ன செய்வது? அப்போ இந்த திரைகாணம் உண்மை இல்லையா என்று தோன்றும். அப்படி அல்ல. 6ஆம் அதிபதி எந்த திரைகாணத்தில் அமர்ந்து அந்த 6ஆம் அதிபதிக்குள்ளேய 7ஆம் பார்வை மற்றும் சிறப்பு பார்வையாக எந்தெந்த பாவகத்தை பார்க்கின்றாரோ, எந்தெந்த பாவகத்தை பார்க்கும் பொழுது அங்கு உள்ள எந்தெந்த திரைகாணத்தை பார்க்கின்றாரோ அந்த உறுப்புகள் அனைத்தும் அதில் ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்து நோயை கொடுத்து விடுகின்றார். அல்லது இது ஒரு வகை. அல்லது 6வது வீட்டில் 6வது அதிபதி இல்லாத வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து அமர்ந்து அந்த எந்த திரைகாணத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அதன் பார்வை எந்தெந்த திரைகாணத்தில் படுகின்றதோ அந்தந்த உறுப்புகளில் பாதிப்பை தருகிறார்கள். இது நாம் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு விளக்கம் சொல்ல இருக்கிறேன். ஒரு ஜாதகருக்கு நாம் ஆய்வு செய்தது, அவர் பிறந்த இது ஒரு ஆண் ஜாதகம். அவர் பிறந்தது 5/4/2011 பிறந்திருக்காரு. காலை 10:25 AM பிறந்திருக்காரு. அவர் பிறந்த ஊர் சேலம் ஆத்தூர். இது ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட ஜாதகம் என்பதால் அவருடைய பெயரை நாங்கள் கூறவில்லை. அதனால் ஆண் ஜாதகம் என்று கூறிவிடுகின்றோம். இவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனை என்றால், இவர் பிறக்கும் பொழுது அவர் உடல் செயலற்று கிடப்பு நிலையில் உள்ளது. அதாவது 2011 பிறந்த அவர் இன்று 2024 ஆகியும் 14 வருடமாக அவர் எழுந்து நடந்ததில்லை. அவர் உடல் ஊனமாக, அவர் ஊமை, அதாவது எந்த ஒரு பேச்சும் பேச முடியாதவராகவும் ஒரு கை குழந்தைக்கு ஒப்பான குழந்தையாகவுமே தற்சமயம் வரை அவர் தாய் தந்தையின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்து வருகின்ற ஒரு ஜாதகர் இவர். சரி, இவருக்கு எவ்வாறு இதுபோல் அமர்ந்தது? இவருக்கு எந்த மாதிரி 6ஆம் அதிபதி தொந்தரவு செய்துள்ளார், எந்த மாதிரி இவர் அமைப்பில் அமைந்துள்ளது என்று இவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பட்சத்தில் நமது திரைக்கான ஆய்வுக்கு உள்ளே செல்கின்றோம்.
25/4/2011 10:25 AM சேலம் ஆத்தூரில் பிறந்த இந்த ஆண் ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறக்கின்றார். இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்கணத்தில் பிறக்கின்றார். லக்கணம் 27.26 டிகிரியில் அமர்ந்துள்ளது. லக்கணத்துக்கு 2இல் கேது, 3இல் மாந்தி, 5இல் சனி, 8இல் ராகு, 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன், செவ்வாய், புதன், குரு, 12இல் சந்திரன். இவ்வாறாக இவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதக கிரகங்கள் அமைந்துள்ளது. நமக்கு இதில் தேவையானது என்னவென்றால், இவர் லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி எங்கு உள்ளார், 6வது வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்குது, அந்த வீட்டில் எந்த பார்வைகள் இருக்குது, இதை வைத்து தான் நாம் இவருடைய நோய் தொந்தரவுகளை பார்க்க இருக்கின்றோம். சரி, அந்த அடிப்படையில் நமக்கு மற்ற கிரக ஆய்வு தேவையில்லை. லக்கணத்துக்கு 6வது வீடு துலாம் வீடு. அந்த துலாம் வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அந்த துலாம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் எது ஒன்றும் இல்லை. ஆகையினால் 6ஆம் அதிபதியே நாம் மெயினாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு சுக்கிரன், அவரே தான் லக்னாதிபதியும் வருகிறார். அப்போ அந்த லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற அந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 10வது வீட்டில் 16.48 டிகிரியில் அமர்ந்துள்ளார். சரி, இந்த லக்கணத்துக்கு 10வது வீட்டில் 16.48 என்றால் அது எத்தனையாவது திரேகானம் என்றால் 10வது வீட்டில் 2வது திரேகானம். அப்பொழுது 10வது வீட்டில் 2வது திரேகானம் என்று பார்க்கும்போது உடலின் வலது பாகம் 10வது வீட்டில் 2வது திரேகானம். அதாவது 9 வீட்டிற்கும் 27 திரேகானம், 10வது முதல் வீடு 28, 29வது திரேகானம். இப்படி மொத்தமாக சொல்லும்போது குழப்பம் வரும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீட்டிலையும் 3 திரேகானங்கள் இருக்கிறது. அதில் 1வது வீட்டில் 3, 2வது வீட்டில் 3 என்று எடுத்துக்கொண்டால் ஈஸியாக இருக்கும். அந்த அடிப்படையில் 10வது வீட்டில் 2வது திரேகானத்தில் 6ஆம் அதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். அந்த 6ஆம் அதிபதி சுக்கிரன் 10வது வீட்டில் 2வது திரேகானத்தில் உள்ள உடல் உறுப்பு உடலின் இடது பாகம். நம் உடலின் இந்த இடது பாகம். சரி, அந்த சுக்கிரன் அங்கிருந்து அவருக்கு சிறப்பு பார்வை அப்படிங்கிறது இல்லை. அவருக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை. அங்கே 10வது வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். 4ஆம் வீட்டில் அவர் எந்த திரேகானத்தில் இருந்து பார்க்கின்றாரோ அதே திரேகான அமைப்பு தான் இங்கும். அப்போ 4ஆம் வீட்டில் 2வது திரேகானத்தை பார்ப்பார். 4வது வீட்டில் 2வது திரேகானம் என்னவென்றால் உடலின் வலது பாகம். நம் உடலின் வலது பாகம். அப்போ அதிபதி நின்றது இடது பாகம், அவர் பார்த்தது வலது பாகம். அப்போ மொத்தம் இந்த உடம்புல இருக்கிற மொத்த உறுப்பையும் அவர் பார்த்து விடுகின்றார். ஆக இந்த உடலின் இடது பாகம் மற்றும் வலது பாகம் இந்த 2இல் மட்டும் இந்த சுக்கிரன் என்ற 6ஆம் அதிபதி வருவதினால் இவர் மொத்த உடல்நிலை உடம்பும் செயல்படவில்லை. இன்று வரை அவர் கை கால்களை ஊனி எழுந்து நடந்ததில்லை. படுக்கையில் தான் படுத்து கிடக்கின்றார். இந்த குழந்தை ஒரு தெளிவான பேச்சியும் இல்லை. இதுக்கு அரசாங்க உதவி பணங்களும் இந்த குழந்தைக்கு தருகிறார்கள். பிறந்த முதலே ஊனமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இந்த குழந்தை பிறந்திருந்திருக்கிறது. அதுக்கு அடுத்து வரும் சுக்கிரனுடைய திசை. இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் அதிபதி வலுவாக இந்த குழந்தையை ஊனமாக்கி உடல் செயல்பாட்டை இழக்க செய்துள்ளது. அது லக்னாதிபதியாகவும் அந்த சுக்கிரன் இருப்பதினால் இந்த லக்னத்திற்கு அது உடனடியாக செயல்புரிய ஆரம்பித்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும்
6ஆம் அதிபதி 10வது வீடு சென்றார். 6-10 தொடர்பு என்றாலே கர்மா என்று அர்த்தம். 6-10 தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் நம் முன்னோர் கர்மாவின்படி இந்த குழந்தை இப்பிரச்சனையை அனுபவிக்கின்றது என்று அர்த்தம். இவர்கள் இதுபோல் உள்ளது என்று ஜாதகத்தையும் பார்த்து இவர்கள் சோழி பிரசன்னம் கர்மாவை காண வேண்டும் என்று சோழி பிரசன்னம் பார்க்க வரும் பொழுது இவருடைய சோழி பிரசன்னத்தில் இவர்களுக்கு உள்ள தோஷத்தை அறிந்து கூறினோம். அவ்வாறு கூறும் பொழுது அதேபோல் எங்கள் வாழ்க்கையில் நடந்துள்ளது என்று கூறினார்கள். மேலும் இந்த குழந்தை பற்றிய நோய் ஊனம் பற்றிய பிரச்சனைக்கு காரணம் இந்த 6ஆம் அதிபதி என்பதை நாம் விளக்கியுள்ளோம். இதுபோல இன்னும் பல ஜாதகங்கள் உள்ளது. அந்த அனைத்து ஜாதகத்திலும் இதே மெத்தேடை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது அது சரியாகவும் உள்ளது என்பதை நாம் அறிந்துள்ளோம். அந்த ஆய்வு செய்த நாம் பார்த்த ஜாதகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நன்றி, வணக்கம்.